இன்றைய வேத வார்த்தை 26ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ஆதிகாமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி கொண்டு வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்று சொல்லி அந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, For I will not leave you until I have done what I have spoken to you. Book of Genesis chapter 28 verse number 15. கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றதை இந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து மறுபடியுமா உன்னிடத்துக்கு நீ சேர வேண்டிய இடத்திற்கு, எந்த இடத்திலே இருக்க வேண்டுமோ, எந்த இடத்திலே நீ வர வேண்டுமோ அந்த இடத்துக்கு உன்னை திரும்பி கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யவும் உன்னை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் ஆண்டவருக்கும் மனுஷருக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் மனுஷன் ஒரு காரியத்தை சொல்லுவான், ஆனால் அதை செய்து முடிக்க மாட்டான். இதுதான் நம்மை உருவாக்கின கர்த்தருக்கு நமக்கும் இருக்கிற அங்கே ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவன் தன்னுடைய சகோதரனுக்கு செய்த ஒரு துரோகத்தின் நிமித்தம் நாட்களை பாருங்கள், அவன் புறப்பட்டு போகிறான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே அவருடைய தாயார் அனுப்பின வேளையிலே அவன் அப்படியே புறப்பட்டு போகிற வேளையிலே அங்கே வனாந்திரத்திலே பாருங்கள், அவன் இந்த நாட்களை நடந்து செல்லுகிற வேளையிலே ஒரு தரிசனத்தை இந்த நாட்களிலே காணுகிறான். தேவன் அவனை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தையும் அவனுடைய காரியங்களையும் குறித்து அந்த இடத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த தரிசனத்தின் மூலமாக இந்த நாட்களிலே தேவன் பேசுகிறார். எப்படி என்றால், நான் உனக்கு சொன்னதை செய்ய முடியும். அப்படியானால் அந்த வார்த்தை, அவரோடு பேசின வார்த்தையினுடைய தரிசனத்தை தேவன் அவருக்கு செய்து முடித்தது மட்டுமல்ல, அவரை அங்கே இரு பரிவாரங்களோடும் அடுத்த நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்கிறது, மறுபடியுமாய் அவருடைய தேசத்துக்கு அங்கே கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய, இதுதான் கர்த்தர், அவர் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தேவன் தான் அவர் என்று சொல்லி, எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபோர் எவர். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜீவன் உள்ள தெய்வத்தை நாங்கள் இன்றைக்கு தெய்வமாக கொண்டிருந்தால், அவரை சொந்த இரட்சகராக இந்த நாட்களிலே நாங்கள் அறிந்திருந்தால், அவரோடு நாங்கள் உண்மையாக இந்த நாட்களிலே அவரோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை ஆராதித்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரோடு நம்பிக்கை வைப்போமா இருந்தால், இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை குறித்து உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், என்ன எப்படியாக உங்களோடு பேசினார், என்னத்தை உங்களுக்கு சொன்னார் என்பதை தயவு செய்த நாட்களை நீங்கள் திரும்பவும் நினைவுபடுத்தி பாருங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் இந்த நாட்களிலே அங்கே பொய் சொல்லாது என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் இப்படியாக தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தரிசனத்தை கொடுப்பாரா இருந்தால், அவர் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தேவனாக இருப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனம் இந்த நாட்களிலே யோசேப்பை விட்டு நீங்கவில்லை. சிறைச்சாலையில் இருந்தாலும், குழியிலே போடப்பட்டாலும், அடிமையாக அந்த தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டாலும், தரிசனம் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கனவுகளை நிறைவேற்றுகிறவர் அவர், தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர் அவர், வாக்குத்தத்தத்தை அங்கே இந்த நாட்களில் செய்து முடிக்கிறவர் அவர் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவரே வார்த்தையாயிருக்கிறபடியினால் அந்த வார்த்தையின்படி தான் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார். அதனாலே வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்டு திரும்புகிற வேளையிலே கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.